பரிசுத்த வேதாகமத்திலே மனிதனுடைய காலங்களுக்கு ஏற்ற வகையில், மனிதன் வாழும் நாட்களுக்கு ஏற்ற வகையில், மனிதன் வாழ்கின்ற நூற்றாண்டுகளுக்கு ஏற்ற வகையில் எந்தெந்த வேத வசனங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் விசுவாசிப்பவர்கள், ஊழியம் செய்பவர்கள் அதனை நன்கு அறிந்து காலத்திற்கு ஏற்ற வகையிலே பரிசுத்த வேதாகமத்தின் வழிதனை, முறைதனை, வசனங்களை வாழ்விலே பயன்படுத்த வேண்டும். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்ட வேத வசனங்கள் அப்பொழுதிருந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு கூறப்பட்டிருக்கும். ஆண்டவரால் அது கூறப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அதனை கொண்டு வந்து தற்சமய காலங்களில் பொருத்தி அதற்கு பின்னணியாக பொருளாதார ஆதாய நோக்கம் கொண்டு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி செய்வதனால் பொருள் வேண்டுமானால் வரும், வளரும், கிடைக்கும். ஆனால் விடுதலை என்பது கிடைக்காது, அறிவு பெருகாது என்று அதே வேதாகமத்திலே ஆண்டவர் கூறியிருக்கின்றார். தற்சமய காலகட்டத்திலே அந்நிய பாஷைகள் பேசுவதனாலும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வதாலும் உங்கள் அறிவு முழுமையடைந்து விட்டது. நீங்கள் ஆண்டவரின் வழியினை பின்பற்றி சென்று அவரை அடைவதற்குண்டான வழி உங்களுக்கு தெரிந்து விட்டது என்று அர்த்தமல்ல என்றுதான் வேதாகமம் சொல்கின்றது. தீர்க்க தரிசனங்கள் சொல்வதாலும் அந்நிய பாஷையில் பேசுவதாலும் உங்களுக்கு அறிவு வளர்ந்து விட்டது என்று, உங்களுக்கு தேவ பக்தியும் அறிவும் அது வளர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைப்பது தவறு. அது குறைவானது தான் என்று வேதாகமம் சொல்கின்றது. 1 கொரிந்தியர் என்கிற புத்தகத்திலே நாம் இந்த வசனங்களை காணலாம். ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், நிறைவான அறிவு வரும்போது குறைவான அறிவானது மறைந்து போகும். குறைவான அறிவானது நம்மை விட்டு விடுபடும் என்று தான் சொல்கின்றார். அவ்வகையிலே அந்நிய பாஷை பேசுதலும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வதும் குறைவான அறிவுதான் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்பொழுது நிறைவானது வரும்போது அவைகளும் ஒழிந்து போகும், அவைகளெல்லாம் ஒழிஞ்சிடும். அப்போ நிறைவானது எதுதான் அப்படி என்னும்போது, இக்காலகட்டத்திலே ஆண்டவர் 3 முக்கியமான நிறைவான விஷயங்கள் இக்காலகட்டத்திலே, இறுதியான ஆண்டவரின் வருகைக்குண்டான இந்த இறுதி காலகட்டத்திலே 3 விஷயங்கள் மட்டுமே நாம் செய்தால் போதும். பரிசுத்த வேதாகமத்தை மொத்தமாக தெரிந்து கொண்டு அதில் கூறப்பட்டுள்ள பல விஷயங்களை நமது தேவைகளுக்கு ஏற்றவாறு மாற்றி பேசிக்கொண்டு பொருளாதார விஷயங்களுக்காக அவைகளை முன்னெடுக்கக்கூடாது என்பதை ஊழியர்களும் விசுவாசிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்திலே என்ன தேவை அதை ஆண்டவர் சரியாகவே கூறி சொல்லியிருக்கின்றார். இக்காலத்திலே 3 விஷயங்கள் செய்தால் போதும். நீ அந்நிய பாஷை பேச வேண்டும், லபோ திபோ என்று கத்த வேண்டும், குதிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நீ அப்படியெல்லாம் செய்தால்தான் ஆண்டவரை விசுவாசிக்கின்றாய் என்று யாரேனும் கூறினால் அவர்களுடைய அறிவு குறைவுள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை விசுவாசிக்க 3 விஷயங்கள் தான் இப்பொழுது வேதாகமத்திலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த சொல்கின்றார். முதலில் விசுவாசம். அவர் இருக்கின்றார் என்று அறிந்து அவரை விசுவாசிப்பது, வெளிப்படையான மனதோடு, எந்தவித
சந்தேகமுமின்றி நன்மை தீமை அறியத்தக்க கனியினை நுழைத்து விஷமேற்றாமல் அவரை நம்பி அவர் இருக்கிறார் என்று அறிந்து விசுவாசிப்பது. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு ஏற்படக்கூடாது. ஸோ விசுவாசம் ஒன்று முதலில். இரண்டாவது நம்பிக்கை. இந்த விசுவாசத்திலே அவர் நம்மை கைவிட மாட்டார். உலகாதாய விஷயங்கள் அத்தனையுமே மாய என்றும் அத்தனையே மாறிப்போகும், அத்தனையும் நிரந்தரமல்ல என்று அறிந்து எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது விஷயங்கள் நம்பிக்கை. மூன்றாவது விஷயம் அன்பு. இந்த 2 விஷயங்கள் கூட இறுதியில் விழுந்து போகும். கடைசியில் நிலைத்து நிற்கப் போகின்ற ஒரே விஷயம் அன்புதான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இதனிலும் படிநிலைகள். முதலில் விசுவாசம், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது இறுதியாக நிலைக்கப் போவது அன்பு என்று கூறுகின்றார். அன்பு என்றால் எப்படி அன்பு வைப்பது? அதற்கும் வேதாகமத்திலே எளிமையாகவே கூறிவிட்டார். உன்னைப் போல நீ மற்றவரையும் நேசி, அதுதான் அன்பு. மீதெல்லாம் வம்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த காலத்தில் எப்படி விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் என்பதை அறிந்து இறுதியான இந்த 3 வேத வார்த்தைகளை நாம் நினைவில் கொண்டு விசுவாசித்தாலே நம்முடைய விடுதலைக்கு ஆண்டவர் வழி ஏற்படுத்துவார் என்பதை அறிந்து அவ்விதமே நாம் வேதாகமத்தின்படி வாழ்க்கையினை அமைத்துக்கொள்வோம்.